Good morning students. In the class numbers and sequences exercise 2.5 sum number 1 பார்க்கலாம். Check whether the following sequences are in AP. Okay. இப்போ first subdivision எடுத்துக்கலாம். A minus 3, A minus 5, A minus 7. Okay. இப்போ இது எல்லாத்தையும் term 1, term 2, term 3 ன்னு separate பண்ணிக்கோ. Separate பண்ணிட்டு இப்போ T2 minus T1 பாரு. A minus 5 minus of A minus 3. இந்த bracket remove பண்ணிட்டேன்னா A minus 5 minus A minus of minus 3 plus 3 வந்துடும். அப்போ A minus A cancel ஆகிடும். minus 5 plus 3 வந்து minus 2. ஓகே, அடுத்து T3 minus T2 என்னன்னு பாரு. T3 minus T2 அப்படின்னா A minus 7 minus of A minus 5 equal to A minus 7. நம்ம bracket remove பண்ணிட்டேன்னா minus A plus 5. ஓகே, அப்போ plus A minus A cancel ஆகிடுச்சுனால எனக்கு minus 2 வரும். இப்போ common difference வந்து it is same. ஸோ இந்த sequence it forms an AP அப்படின்னு conclude பண்ணோம். இப்போ subdivision 2 பார்க்கலாம். 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படின்னு இந்த series போகுது. இப்போது the terms வந்து T1, T2, T3, T4 நோட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு D அல்லது D1 நோட் பண்ணிக்கோ. T2 minus T1. T2ங்கிறது 1/3 minus 1/2. அப்போது எல்சிஎம் எடுத்ததுன்னா 6, 2 minus 3. அப்போ minus 1/6. ஓகே, இப்போது D2, T3 minus T2. 1/4 minus 1/3. அப்போது எல்சிஎம் எடுத்ததுன்னா 3 minus 4 minus 1/12 வருது. அடுத்து D3, T4 minus T3. 1/5 minus 1/4. எல்சிஎம் எடுத்ததுன்னா 4 minus 5 divided by 20 minus 1/20. நமக்கு ஆப்வியஸாக தெரியுது D1, D2, D3 எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ த common difference is not the same. So the sequence does not form an AP. Okay, இப்போ third subdivision பார்க்கலாம். 9, 13, 17, 21, 25. ஓகே, அதுக்கு அந்த term நோட் பண்ணிக்கோ. T1, T2, T3, T4, T5. ஓகே, இப்போது common difference D is equal to T2 minus T1. அப்போ 13 minus 9 4. ஓகே, செகண்ட் T3 minus T2. அப்போது 17 minus 13 4. அடுத்து வந்து T4 minus T3. 21 minus 17 4. ஓகே, அடுத்து T5 minus T4. 25 minus 21 4. ஓகே, காமன் டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது. ஸோ த கிவன் சீக்வன்ஸ் ஃபார்ம்ஸ் அன் AP. ஓகே, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். minus 1/3 0, 1/3, 2/3 இப்படி போகுது. அப்போது அது கீழே T1, T2, T3, T4ன்னு நோட் பண்ணிக்க. இப்போது D1 equal to T2 minus T1. அப்போது 0 minus of minus 1/3 plus 1/3 இருக்கும். இப்போ 1/3 போட D2 is equal to 1/3 minus 0, 1/3. D3ங்கிறது T4 minus T3. அப்போது 2/3 minus 1/3, 1/3. ஓகே, ஸோ காமன் டிஃபரன்ஸ் சேம்ங்கிறனால the sequence forms an AP ன்னு போட்டுக்கோ. ஓகே, இப்போ ஃபிஃப்த் சப்டிவிஷன் 1 minus 1, 1 minus 1 அப்படி போகுது. இப்போது டேர்ம் வந்து T1, T2, T3, T4 போட்டுக்கோ. D1ங்கிறது T2 minus T1. அப்போ minus 1 minus 1 minus 2. ஓகே, அடுத்து D2ங்கிறது T3 minus T2. இப்போ 1 minus of minus 1 plus 2. ஓகே, இங்கே டிஃபர் ஆகுது. அடுத்தது D3 T4 minus T3 minus 1 minus 1 minus 2. ஓகே, இப்போது இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவல் இல்லை, இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவல் இல்லை. அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் நாட் சேம். ஸோ தி கிவன் சீக்வன்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் அன் ஏபின்னு கன்க்ளூட் பண்ணிக்கும். சம் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் வந்து A, காமன் டிஃபரன்ஸ் வந்து D ஆர் கிவன் பிலோ. ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் AP. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கோ. A is equal to 5, D is equal to 6. இப்போ நமக்கு சீக்வன்ஸ் தெரியும். A plus D, A plus 2D, A plus 3D எப்படி போகும். இப்போது ஃபஸ்ட் டேர்ம் வந்து A, காமன் டிஃபரன்ஸ் வந்து 6 அப்படிங்கிறனால டைரெக்டாக 5 plus 6ன்னு போடு. ஓகே, 5 plus 6 11. அடுத்தது 11 plus 6 17. அடுத்து 17 plus 6 23 இப்படி போடலாம். இல்லை அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன் படியே போடணுன்னா 5. அப்போ 5 plus 6 11. 5 plus 2 into 6. அப்போ 5 plus 12 17. அப்போ 5 plus 3 into 6. அப்போ 6 is 18, 18 5 23 இப்படியும் போடலாம். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் A is equal to 7, D is equal to minus
5. இப்போது ஃபஸ்ட் டைம் எழுதிக்க 7, செகண்ட் டேர்ம் வந்து 7 minus 5, தேர்ட் டேர்ம் வந்து a plus 2d, 7 plus 2 into minus 5, a plus 3dங்கிறது 7 plus 3 into minus 5. இப்போது ஃபஸ்ட் டைம் வந்து 7, அடுத்து 2, இங்கே 7 minus 10, ஸோ minus 3 வரும். இங்கே 7 minus 15, ஸோ minus 8. அடுத்து தேர்டு சப்டிவிஷன், a is equal to 3/4, d is equal to half. பேட்டர்ன் எடுக்கோ a plus d, a plus 2d, a plus 3d. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் வந்து 3/4, செகண்ட் டேர்ம் வந்து 3/4 plus 1/2. அடுத்தது a plus 2 into d, 3/4 plus 2 into 1/2. அடுத்து a plus 3dனா 3/4 plus 3 into 1/2. இப்போ 3/4 டேரெக்டாக எழுதுகிறேன். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா இங்கே 2க்கு மட்டும் நியூமரேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போ 3 plus 2 5/4. அடுத்து இங்கே 3/4 plus 1. இப்போ எல்சிஎம் எடுத்தேன்னா 3 plus 4/4 7/4 வரும். அடுத்து இங்கே எல்சிஎம் எடுத்தேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 2s வர 6. 2 போடு 6 6 plus 3 9/4. ஓகே, அந்த பேட்டர்னை எழுதுகிறேன். 3/4 5/4 9 7/4 9/4. அது டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் மட்டும் +2 +2 போட்டுருக்கு. சம் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் AB whose nth terms are given below. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடு. Tn equal to -3 + 2n. ஓகே, இப்போ T1 கேல்குலேட் பண்ணலாம். T1 நத்திங் பட் A தான். ஓகே, ஃபஸ்ட் டேர்ம் தானே A ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 2 into 1. எங்கே n மட்டும்தான் ஒரே ஒரு வேரியபிள். ஸோ எண்ணுக்கு வேல்யூ தெரிஞ்சிட்டாலே கேல்குலேட் பண்ணிடலாம். -3 + 2 வந்து -1. ஓகே, இப்போ T2 அப்படின்னு எடுத்தேன்னா -3 + 2 into 2, அப்போ -3 + 4 வந்து +1 ஆகிடுது. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இருந்துச்சு, -1 + 1. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். காமன் டிஃப்ரென்ஸ் என்னது? T2 - T1. T2ங்கிறது 1, -1 + 1, அப்போ 2. ஓகே, அப்போது ஏங்கிறது T1 that is equal to -1 and D is equal to 2. ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். Tn is equal to 4 - 7n. இதில் ஃபஸ்ட் டேர்ம் that is equal to A கால்குலேட் பண்ணினா 4 - 7 into 1, அப்போ 4 - 7 that is equal to -3. அடுத்து T2 is equal to 4 - 7 into 2 14, அப்போ 4 - 14 வந்து -10. D is equal to T2 - T1, அப்போ -10 -3னா +3 வந்துடும். -10 + 3 வந்து -7. ஓகே, அப்போ A is equal to -3, D is equal to -7. ஓகே, சம் நம்பர் 4 பார்க்கலாம். ஃபைண்ட் த 19th term of an AP -11 -15 -19 and the series goes on. இப்போது இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு A தெரியும். A is equal to -11. Dங்கிறது T2 - T1, அப்போ -15 -11 போட்டேன்னா -15 + 11 that is equal to -4. இப்போ A தெரிஞ்சிருச்சு, D தெரிஞ்சிருச்சு. இப்போ 19th term வேணும். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்னது? Tn is equal to A plus n minus 1 into D. ஓகே, இப்போ T19 equal to -11 plus 19 minus 1 18 into -4. இப்போ -11 இங்கே மைனஸ் வந்துடும். 18 into 4 வந்து 72. இப்போ -11 - 72ங்கிறது -83. ஓகே, அப்போது T19 is equal to -83. சம் நம்பர் 5 பார்க்கலாம். விச் டேர்ம் ஆஃப் அன் AP 16 11 6 1 the series goes on is -54. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து T1 T2 T3ன்னு நோட் பண்ணிக்கலாம். D is equal to T2 - T1, அப்போ 11 - 16 that is equal to -5. ஓகே, ஃபஸ்ட் டைம் A is equal to 16. ஃபார்முலா வந்து Tn is equal to A plus n minus 1 into D. ஓகே, 16 plus n minus 1 -5 equal to -54. இப்போ 16 இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ண -5n + 5 equal to -54. ஓகே, இப்போ 16ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணினா 21 - 5n equal to -54. 21 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்டும். அப்போ -5n is equal to -54 - 21 -75. ஓகே, இப்போ n is equal to -75 divided by 5. 5ஆல் கேன்சல் பண்ணினா 1 5s are 5, ரிமைனிங் வந்து 25. ஸோ 5 5s are 25. n is equal to 15. ஓகே, இப்போது 15th டேர்ம் தான் உனக்கு -54. ஓகே,
Sum number 6 பார்க்கலாம். Find the middle term அல்லது terms of an AP 9, 15, 21, 27, last term கொடுத்துறாங்க 183. A is equal to 5. Dங்கிறது T2 minus T1. அப்போ 15 minus 9 that is equal to 6. A தெரிஞ்சிச்சு, D தெரிஞ்சிச்சு. L is equal to 183 தெரிஞ்சிடும். இப்போ number of terms note பண்ண L minus A divided by D plus 1 இதுதான் ஃபார்முலா. இப்போ 183 minus 9 divided by 6 plus 1. 183 minus 9 என்னது 174 divided by 6. இது 6 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 6 are 12, remaining வந்து 54. அப்போ 9. 29 plus 1 30. N is equal to 30. இப்போது ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ 30 டேர்ம்ஸில் மிடில் டேர்ம்ங்கிறது 2 டேர்ம்ஸாக வரும். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு டேர்ம் கிடைக்கும் n by 2 3. அப்போ 30/2 ஒரு டேர்மு. n by 2 plus 1. சரியா? அப்போ இது 15th டேர்மும் 16th டேர்ம் 30/2 plus 1 16th டேர்மு நமக்கு மிடில் டேர்ம்ஸு. இப்போது T15 நமக்கு தெரியணும். A plus 14D. n minus 1ங்கிறது 14D. ஸோ 9 plus 14 into 6. 9 plus 14 into 6 எவ்வளோ 84. அப்போ 93. இன்னொன்று வந்து T16. ஓகே, T16 equal to A plus 15D. அப்போது 9 plus 15 into 6 that is equal to 9 plus 90 99. சரியா? இதை இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். என்னென்னா ரெண்டுமே அடுத்தடுத்த டேர்ம்ஸ் தான், கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. ஸோ 93 தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் இதோட காமன் டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணனால 99 வந்துடும். ஓகே, அப்படி போடு. இல்லை இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னா A plus 15D போட்டு அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 99 வந்துடும். ஓகே, அப்போ T15 வந்து 93, T16 வந்து 99. சம் நம்பர் 7 பார்க்கலாம். இஃப் 9 times 9th term, ஓகே 9 times 9th termனா 9 of T9 is equal to 15 times 15th term. அப்போ 15 of T5 போட்டுக்கோ. ஓகே, ஷோ தட் 6 of T24 வந்து equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 9 into T9 எழுது. 9 into T9 வந்து A plus 8D. சரியா? A plus n minus 1 to D, 9 minus 1 8. இங்கே 15 into A plus n minus 1 15 minus 1 14D. ஓகே, இப்போது இது ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணேன்னா 5 3s are 15, இங்கே 3 3s are 9 இருக்கும். ஸோ 3 into A plus 8D equal to 5 into A plus 14D. இதை மல்டிப்ளை பண்ணிடு 5ஆல். அப்போ 5A plus 70D. இங்கே 3A plus 24D வரும். ஓகே, எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா இங்கே 3A plus 24D. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்ததுன்னா minus 5A minus 70D equal to 0. ஓகே, இப்போ minus 5A plus 3Aனா minus 2A. இது ரெண்டு மைனஸ் பண்ணோன்னா minus 46D equal to 0. ஓகே, டோட்டல் ஈக்குவேஷனையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2A plus 46D equal to 0ன்னு வந்துடும். அப்போ 2 into A plus 23D equal to 0. சரியா? இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். அப்போ A plus 23D equal to 0. ஓகே, நீ ப்ரூவ் பண்ண வேண்டியது 6 into T24 equal to 0. இப்போ இது LHS எடுத்துக்கோ. 6 into A plus 23D equal to 0. ஓகே, இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் A plus 23D equal to 0ங்கிறது இங்கே இருக்குது. இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ 6 into 0 equal to 0, that is RHS, hence provedன்னு போட்டுக்கோ. ஓகே, சம் நம்பர் 8 பார்க்கலாம். If 3 plus K, 18 minus K, 5K plus 1 are in AP, then find K. ஓகே, இப்போ T2 minus T1 எடுத்துக்கோ. T2 minus T1 equal to எனக்கு T3 minus T2. ஏன்னா ரெண்டுமே வந்து காமன் டிஃப்ரென்ஸ்க்கு ஈக்குவல். சரியா? அப்போது 18 minus K minus of ப்ராக்கெட்டில் 3 plus K equal to இங்கே வந்து T3. ஸோ 5K plus 1 minus of 18 minus K. ஓகே, ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னா 18 minus K minus 3 minus into plus minus. ஓகே, equal to 5K plus 1 minus 18 plus K. ஓகே, இப்போது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 15 minus 2K. இங்கே minus 17 plus 6K. இப்போது K எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ஸ் அதர் சைடு கொடுத்தேன்னா 6K இங்கே ப்ளஸ் 2K 8K equal to இந்த ரெண்டு டேர்ம் ஆட் ஆகிரும். அப்போ 32. 8K is equal to 32. K is equal to 32/8. கேன்சல் பண்ண 8ஆல் கேன்சல் பண்ணாலே 4 டைம்ஸ் போகும். ஸோ K is equal to 4, which is the required answer.
சம் நம்பர் 9 பார்க்கலாம். ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் given that numbers எக்ஸ் 10 ஒய் 24 இசட் ஆர் இன் ஏபி. ஓகே, இப்போ 5 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2ன்னு கொடுக்குறேன். எல்லாமே காமன் டிஃப்ரென்ஸ் தான், எல்லாத்துக்குமே ஈக்குவேட் பண்ணலாம். t3 மைனஸ் t2 அப்போ 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. அதே மாதிரி t4 மைனஸ் t3 போடுறேன். அப்போது 24 மைனஸ் ஒய். இங்கே t5 மைனஸ் t4 z மைனஸ் 24. இப்போ எதெல்லாம் ஈக்குவேட் பண்ணலான்னு பாருங்கள். ஏன்னா இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு 2 வேரியபிள் இருக்குது. இதை ரெண்டும் ஈக்குவேட் பண்ணாலும் 2 வேரியபிள். இப்போ சிங்கிள் வேரியபிளுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரினா இது ஒன்று தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். அப்போது ஒய் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன்னா 2y ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 10. அப்போ 2y ஈக்குவல் டு 34, ஒய் இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ண இதில் ஒய் தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ் வி கேன் ஈஸிலி கேல்குலேட். அப்போ 10 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. ஓகே, ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 17. எல்லா டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறப்போ 10 ப்ளஸ் 10 மைனஸ் 17 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 20 மைனஸ் 17 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு z மைனஸ் 24. ஓகே, இப்போது சப்ஸ்டியூட் வேல்யூ ஆஃப் ஒய் 17 சப்ஸ்டியூட் பண்ணினா 24 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் 24. அப்போ z இஸ் ஈக்குவல் டு z ரைட் ஹேண்ட் சைடு ரிட்டர்ன் பண்ண இது 7 ப்ளஸ் 24 கொண்டு அப்போ 31. ஓகே, அப்போ z இஸ் ஈக்குவல் டு 31. சம் நம்பர் 10 பார்க்கலாம். இங்கே தேட்டர் there are 20 seats in the front row. ஓகே, ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கோ. இதில் 20 seats இருக்குது. அதே மாதிரி எனக்கு 30 rows இருக்குது, வரிசையாக போயிட்டே இருக்குது. இப்போது ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டெயின்ஸ் 2 additional seats. இதில் ஃபஸ்ட் ரோவில் 20 seats இருக்குது, செகண்ட் ரோவில் 22, தேர்ட் ரோவில் 24, ஃபோர்த் ரோவில் 26 அப்படி போயிட்டே இருக்குது. இப்போது how many seats are there in the last row? ஓகே, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை கொடுத்துட்டாங்க, 30. ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள நம்பர் ஆஃப் சீட்ஸு 20. இப்போ டி வந்து 2. சரியா, ஒவ்வொரு ரோக்கும் எனக்கு வந்து 2 seats இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 20, 22, 24, 26 அப்படி போகுது. இப்போ டிஎன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போது T30 நம்ம டேரெக்டாக கேல்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. T30 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 29 இன்ட்டு டி. சரியா, டியோட வேல்யூ 2. அப்போ 20 ப்ளஸ் 58 ஆகிடுது. அப்போ T30 இஸ் ஈக்குவல் டு 78. சரி, எல்லாமே டேரெக்டாக வேல்யூஸ் கொடுத்தாச்சு, சிம்பிள் சப்ஸ்டியூஷன் தான். சம் நம்பர் 11 பார்க்கலாம். The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. ஓகே, இப்போது let the 3 consecutive terms 3 term consecutive கொடுத்தாலே சேஃபர் சைடு வந்து a மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. என்னென்னா சம் கொடுத்துட்றாங்க. சரியா, சம் கொடுத்தாலே உனக்கு 2 டி கேன்சல் ஆகி ஒரு சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம், இந்த சீக்வன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். இப்போ சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ் போடு. ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. இப்போது டி மைனஸ் டி கேன்சல் ஆகிடும். 3a is equal to 27. a is equal to 27/3 9. ஓகே, இப்போ a தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். the product is 288. a minus d into a plus d equal to 288. இப்போ ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 9 minus d into 9 plus d equal to 288. இப்போ இந்த 9 வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். 288/9. அப்போ 3 times 27, 18, 2, 32 வருது. ஓகே, 9 minus d into 9 plus d. இது வந்து a minus b into a plus b ஃபார்மில் இருக்கா. அப்போ 9 square minus d square is equal to 32. ஓகே, இது 81 minus d square is equal to 32. இப்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும். 81 minus 32 equal to d square. ஓகே, இப்போது 49 equal to d square. d is equal to plus or minus 7. இப்போ எனக்கு 2 சீக்வன்ஸ் கிடைக்கும். a is equal to 9, d is equal to plus 7. அப்போது a minus d, a plus d. a minus d வந்து 9 minus 7 வந்து 2, 9. 9 plus 7 வந்து 16. a is equal to 9, d is equal to minus 7னா a minus dல 9 plus 7 கிடைக்கும். இது 16. அடுத்து a 9, a plus dனா 9 minus 7, that is equal to 2. ஓகே, இந்த 2 செட்டு தான் நமக்கு ஆன்சர்.
Sum number 12 பார்க்கலாம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. Okay. இப்போ 6th term to 8th termனா T6 to T8 equal to 7/9 போட்டுக்கலாம். ரேஷியோ வந்து நம்ம டிவிஷன்லேயே ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ A plus 5D divided by A plus 7D equal to 7/9. இந்த ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ண. அப்போ A plus 5D into 9 equal to A plus 7D into 7. மல்டிப்ளை பண்ணா 9A plus 45D plus 7A plus 49D. ஓகே, இப்போ எல்லா டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருந்தேன்னா 9A minus 7A plus 45D minus 49D equal to 0. ஓகே, இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் 2A, இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் minus 4D equal to 0. 2A is equal to 4D. அப்போது A by D is equal to 4/2, that is equal to 2/1. இப்போ A வந்து 2, D வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஓகே, இப்போது நம்ம கேட்டிருக்க ரேஷியோ வந்து T9 to T13. அப்போ A plus 8D divided by A plus 12D. A வந்து 2, ஓகே, 2 plus D வந்து 1. அப்போ 8 into 1 8 தான் இருக்குது. இது வந்து 10 ஆகிடும். இப்போ A plus 12Dனா 2 plus 12 14. அப்போது இது கேன்சல் பண்ணினா எனக்கு 5/7 வரும். இப்போ T9 by T13 வந்து 5/7. இது ரேஷியோ ஃபார்மில் எழுதுறதுனா T9 is to T13, that is equal to 5:7 போட்டுக்கோ. ஓகே, சம் நம்பர் 15 பார்க்கலாம். இன் a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in arithmetic progression. இப்போ sum of the temperatures from Monday to Wednesday. ரெண்டு டேட்டா கொடுத்துட்டாங்க. 0 sum of 3 terms வந்து 0 degree and sum of other 2 terms வந்து 18 degree. ஓகே, இப்போ நீ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு. ஓகே, நான் ஏலேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4D. ஓகே, இப்போ மண்டே டு வெனஸ்டே இந்த 3 டேர்மே ஆட் பண்ணால் அதோட சம் ஆஃப் தி டெம்பரேச்சர்ஸ் வந்து 0. அப்போ A plus A plus D plus A plus 2D equal to 0. அப்போது 3A plus 3D equal to 0. 3 காமனாக எடுத்துக்கோ. A plus D equal to 0. ஓகே, இப்போ A plus D is equal to 0/3, again 0 தான் வந்துடும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு அசியூம் பண்ணேன். செகண்ட் க்ரைட்டீரியா என்னது? சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே. இந்த 3 டெம்பரேச்சரையும் ஆட் பண்ணால் எனக்கு 18 டிகிரி சென்டிகிரேடு. அப்போ A plus 2D plus A plus 3D plus A plus 4D equal to 18. இது ஆட் பண்ணினா எனக்கு 3A plus 4 plus 3 7 plus 2 9, 9D equal to 18. ஓகே, 3 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டேன்னா 3 into A plus 3D equal to 18. 3 கேன்சல் பண்ணேன்னா 6 இருக்கும். அப்போ A plus 3D is equal to 6. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, ரெண்டு வேரியபிள் இருக்குது. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். A plus 3D equal to 0, A minus plus 3D equal to 6. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ A minus A 0, இது minus 2D equal to minus 6, D is equal to, இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 3 கிடைக்கும். சரியா, இப்போ டியோட வேல்யூ எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இல்லை ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணேன். A plus D is equal to 0, A is equal to minus D, இப்போ A is equal to minus 3. ஓகேயா, இதான் நமக்கு ஃபஸ்ட் டேர்மு காமன் டிஃபரன்ஸும். இப்போ இதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும். இப்போ சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஏங்கிறது -3. அப்போ மண்டே வந்து -3 டிகிரி சென்டிகிரேடா. டியூஸ்டே இது அப்படியே காமன் டிஃபரன்ஸோடு ஆட் பண்ணாலும் ஈஸியராக இருக்கும். சரியா, -3 + 3, அப்போ இங்கே 0. ஓகே, இந்த டேர்மோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண 0 + 3 3. ஓகே, இதோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண 3 + 3 6. இதோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண 6 + 3 9. ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக போடு. இல்லை இந்த டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு A is equal to -3, A plus Dனா -3 + 3 0 டிகிரி, A plus 2Dனா -3 + 2 into 3, அப்போ -3 + 6 3. ஓகே, அடுத்து -3 + 3 into 3, -3 + 9 6. ஓகே, -3 + 4 into 3, -3 + 12, அப்போ 9 டிகிரி சென்டிகிரேடு. ஓகே, எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. சம் நம்பர் 14. Priya earned ₹15,000 in the first month. Thereafter, her salary increased by 1,500 per year. அதாவது சேல்ரியில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் தான் இருக்கும். இது வந்து நார்மல் ப்ராக்டிஸாக. ஓகேயா, அப்போது எவ்ரி மந்த் ஷி ஏர்ன்ஸ் 15,000, ஷி ஸ்பெண்ட்ஸ் 13,000.
her expenses வந்து 13,000. 15,000 salary earn பண்ணுறாங்க, 13,000 spend பண்ணிடுறாங்க. And the expenses increases by 900 per year. Okay. இப்போது ஃபஸ்ட் இயரில் உங்கள் சேலரி அளவு ஃபஸ்ட் இயர்னால் ஃப்ரம் ஜான்வரி டு டிசம்பர்னு அசியூம் பண்ணிப்போம். என்டையர் இயரும் ஷீ ஏர்ன்ஸு ₹15,000 per month. என்டையர் இயரும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து ₹13,000 per month. ஓகேயா? அப்போ பெர் மந்தோட சேவிங்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் 2,000. ஓகே. இப்போது செகண்ட் இயர் எடுத்தேன்னா 1,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க? 1,500 ப்ளஸ் 15,000. அப்போ 16,500 அவங்க சேலரி. எக்ஸ்பென்சஸ் வந்து 13,000 ப்ளஸ் 900. அப்போ 13,900. செகண்ட் இயர் ஃபுல்லாக அவங்களோட மந்த்லி சேலரி 16,500, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து 13,500. இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு சேவிங்ஸு. ஸோ 2,600 பெர் மந்த்து சேவ் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது இந்த சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இயரில் 2,000 சேவ் பண்ணுறாங்க, செகண்ட் இயரில் 2,600 சேவ் பண்ணுறாங்க, தேர்ட் இயரில் 3,200 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அவங்க எப்போ 20,000 சேவிங்ஸ் மட்டும் பண்ணுவாங்க பர் மந்த்து 20,000 சேவிங்ஸ் அவங்க எப்போ பண்ணுவாங்க, எந்த இயரில் பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டின். ஓகே. அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? A is equal to 2,000, D is equal to இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு 600, லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க 20,000. இப்போ n கேட்டிருக்காங்க. n is equal to L minus A by D plus 1. Lங்கிறது 20,000 மைனஸ் ஏங்கிறது 2,000 டிவைடட் பை 600 ப்ளஸ் 1. இப்போ இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 18,000. ஸோ 18,000 டிவைடட் பை 600 கேன்சல் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 6 போட்டேன்னா 3 6 18 0 ப்ளஸ் 1. ஓகே. 30 ப்ளஸ் 1 வந்து 31. ஓகே. n is equal to 31னா எப்போ அவங்க 20,000 per month சேவ் பண்ணுவாங்கன்னா 31st இயரில். ஓகேயா? n is equal to 31 yearsன்னு போட்டுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.